ஈரான் அடியில் பதறும் இஸ்ரேல், பெஞ்சமின் நெதன்யாகு எங்கே? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நாள் 11. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், 2 முன்னால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பெஞ்சமின் நெதன்யாகு எங்கே? பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்காரா இல்ல படுகாயம் அடைந்து கிடக்காருலையா அப்படிங்கிற பேச்சு தான் மிக ஹாட்டா பேசிட்டு என்ன. நிறைய முக்கியமான தலைகளை ஈரான் உருட்டிட்டாங்க. அதுங்கிறது உண்மை. ஏகப்பட்ட தலைகள் கொல்லப்பட்டிருக்கு. இதுல பெஞ்சமின் நெதன்யாகு பட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கறத ஒரு ஹாட் ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட வீடும் சரி, அவரோட ஆபீஸும் சரி, அவரோட சீக்ரெட் பங்கரும் சரி, எல்லாமே அடிச்சு காலி பண்ணியிருக்காப்புல ஈரான். அதனாலதான் இந்த கேள்வியே வருது. அது மட்டும் இல்லாம ஈரான் தரப்புல சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, டேவிட் வார்னே என்பவர் தான் மொசாதோட சீஃப். மொசாதோட சீஃபோட சேர்ந்து அவர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல மொசாதோட சீஃப் கொல்லப்பட்டார் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா பெஞ்சமின் நெதன்யாவுக்கு என்ன ஆச்சு? அப்போ பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நிச்சயமா இறந்திருக்கணும், இல்லைன்னா அடிபட்டு மிக சீரியஸா ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாப்ல. பங்கருக்கு கீழே உள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்காப்லையா அப்படிங்கிற கேள்விதான் ஈரான் வச்சுட்டு இருக்கு. மத்திய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளியில பரபரப்பா இஸ்ரேல் சைட்ல பேசப்பட்டிருக்கு. அதாவது பெஞ்சமின் நெதன்யாவோட வீட்டு பக்கத்துல அருகில் இருக்கிற ஒரு கப்புள்ஸ் அவங்க என்னன்னா ஒரு தடவை சைரன் அடிக்கி தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு ஓடி போய் பெஞ்சமின் நெதன்யாகு வீட்டுல இருக்கிற அவங்க செக்யூரிட்டி போய் சொல்லியிருக்காங்க, நாங்க உள்ள பங்கர்ல போய் இருந்துக்கலாமா அப்படின்னா. அதுக்கு பங்கருக்குள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து அவங்க வெளியில ஏற்றிருக்காங்க. அந்த ஒரு கண்டிஷன்ல அது அங்க இஸ்ரேல் ஒரு ஹாட்டா போயிட்டு இருக்கு. அப்ப யாருக்காக? இந்த நாட்டுக்காக நீங்க இல்லையா? நாட்டு மக்களுக்காக இல்லையா அப்படிங்கிற கேள்வி. அப்போ உங்களுக்கு தான் எல்லாமே பாதுகாப்பா, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் பண்ண, ஒரு டிவி ரிப்போர்ட் பண்ண, அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்படியாப்பட்ட நிலைமையில ஈரானோட தாக்குதல் நேத்து சாரா மாதிரியே நடந்தது. ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காப்ல கிட்டத்தட்ட 80% நாங்க காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா முதல் நாளை விட இப்ப கூடுதலான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. சொன்ன மாதிரி நேற்று 37 மிசைல் அனுப்பியிருக்காப்ல. போதா குறைக்கு ஏகப்பட்ட ட்ரோனும் அனுப்பியிருக்காப்ல. எல்லாமே மேக்சிமம் டார்கெட் பண்ணிருக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு தான். சவுதிக்கும் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்போ அந்த இஸ்ரேலுக்கு தாக்கப்பட்டதுல நேற்று உபயோகிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஏவுகணை தான் கரம்ஷோர் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை. இந்த கரம்ஷோர் ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல 1800 கிலோ, அதாவது 1.8 டன் வெடிமருந்து சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை. இதுதான் ஈரான் கிட்ட இருக்க மிக வலுவான, மிக கொடூரமான ஒரு ஏவுகணை. இதை வச்சு நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மிகப்பெரிய சேதாரம் இஸ்ரேல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லவே வேண்டாம், கம்ப்ளீட்டா மூடி இருக்காப்ல. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள போக முடியாது, வர முடியாது, எதுவுமே இப்போ விடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டாப்ல. அமெரிக்கா கப்பலை கொண்டு வரான்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா நடக்காத காரியங்கிறது நம்ம போன வீடியோல பிராக்டிகலா நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு மத்தியில ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல IRGC ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காப்ல. பிபிசியில சொல்லப்படுது. இது ராய்ட்டர்ஸ் சொன்னதாக BBC சொல்றாங்க. இதை கேளுங்க. Just let me bring you a breaking line reported by the Reuters news agency, who say the IRGC, the Islamic Revolutionary Guard Corps, say that any Arab or European country that expels the ambassadors of Israel and the United States from its territory will, starting tomorrow, have full authority and freedom to pass through the Strait of Hormuz. That's according to the Iranian state media. கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? BBC என்ன சொல்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, IRGC ஆஃபர் கொடுத்துருக்காப்ல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகளிலும் இல்ல, ஐரோப்பா நாடுகளும் இல்ல, இந்த நாடுனாலும் சரி, அவங்க இஸ்ரேல் அமெரிக்கா தூதரகத்தை மூடிட்டு அந்த தூதர்களை வெளியில அனுப்பிட்டாங்கன்னா, எக்ஸ்பெல் த அம்பாசிடர் அப்படின்னு இருக்காங்க. இவங்களை வெளியில அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல எந்த தங்கு தடை இல்லாம அவங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள நாங்க தடுக்க மாட்டோம், அந்த நாட்டு கூடியோடு வர்ற கப்பலை நாங்க தடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரேட் மூவ். எல்லாம் சொல்லிருக்காப்ல, ஹார்மோஸ் தடுத்து வச்சிருக்காப்ல. தடுத்து இருக்காங்கன்னா உனக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காப்ல, அந்த ஆப்ஷன் நீ செய்ய. இதைத்தான் அமெரிக்காக்காரன் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்ஷன் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, செய்ய முடியாத ஒரு ஆப்ஷன். அதாவது மிசைல் நிறுத்தணும். மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைல் பால் கிடையாது,
லாங் ரேஞ்ச் மிசைல் வந்து கட்டுப்படுத்தணும், அணு இது குண்டு தயாரிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வெறுமா உட்காந்து இப்போ என்ன பொம்பு துப்பாக்கி வச்சுட்டு நாட்டை பாதுகாக்கிறாரா? அப்போ அதை வந்து செய்ய முடியாது. அதே தான் இது வந்து செய்ய முடியாது. ஏன்னா எவனும் அமெரிக்காவை எடுத்து செய்ய மாட்டாங்கிறது வந்து ஐஆர்ஜிஎஸ்க்கு நல்லாவே தெரியும். அது சொல்லிட்டான், செஞ்சா உனக்கு நான் இந்த ஆஃபர் தர்றேன் அப்படின்ட்டு இருக்காப்ல. இது வந்து ஒரு மிக பிரில்லியண்டான மூவா வந்துட்டு பார்க்க முடியாது. இஸ்ரேலில் வந்துக்கிட்டு பலத்த நஷ்ட நஷ்டம் நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்டு இடையில நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாமோ. எல்லாமே வந்துக்கிட்டு இஸ்ரேலில் வந்துக்கிட்டு நடத்தப்படுற தாக்குதல் பல சென்சருக்கு மத்தியில் பல இதில் வந்துக்கிட்டு அதாவது ஐடிஎஃபோட கண்ணை வெட்டிட்டு வந்து வர்ற நிறைய வீடியோஸ் தான் வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு மேக்ஸிமம் வந்துக்கிட்டு வர்றது எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காசாலேருந்து வந்துக்கிட்டு எடுக்கப்படுற பல வீடியோஸ் வந்துக்கிட்டு வெளியில வருது. இந்த புகைப்படத்தில் காமிக்கப்பட்டவங்க வந்துக்கிட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு ஈரான் வந்துக்கிட்டு தெளிவுபடுது. இதில் வந்துக்கிட்டு யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோமர் பார், இவர் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸோட கமாண்டர் ஜெனரல், இவரை கொண்டிருக்கோம் அப்படிங்காப்ல. அடுத்து டேவிட் பார்னே, இவர் வந்துட்டு மொசாதோட சீஃப். வந்துட்டு ஒரு பெரிய ஊர்ல ஒருத்த மொசாதுல யாரெல்லாம் இருக்கான்னு தெரியாது அப்படின்பாப்ல. அவன் மொசாதுக்கு சீஃப் ஒருத்தர் இருக்கான்னு அவன் யாருங்கிறது வந்து தெரியாது. அதை விட அவன் எங்க இருக்காங்கிறது கண்டுபிடிச்சு அவன் அடிச்சிருக்காங்கன்னா அப்ப இவன் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்டா இருந்திருக்கணும் ஈரான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு பின்னால ரஷ்யா சப்போர்ட் இல்லாம எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தாங்கன்னா பென்கிவியர், அது நேரத்தை நம்ம வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு பென்கிவியர் வந்துட்டு காலி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு இதோ நெதன்யாஹூ, இது வந்து நெதன்யாஹூவோட சகோதரர் அப்படின்னு சொல்லப்படுறது. இவ்வளவு வந்துக்கிட்டு முக்கியமான தலைகள் வந்துக்கிட்டு காலி செய்யப்பட்டிருக்கா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெதன்யாஹூ தலைக்கு வந்துக்கிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. எப்படின்னாலும் அது நெதன்யாஹூ தலையை காலி பண்ணிட்டாங்கன்னா ஒரு சமாதான பேச்சுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு ஈரான் சைட்ல உள்ள வட்டாரங்கள்ல இருந்து வர்ற நியூஸஸ் வந்து சொல்லுது. இப்ப பார்க்குற வீடை பார்த்தீங்கன்னா ரமத் டேவிட் அப்படிங்கிற ஏர்பேஸ், இது ஹைஃபால இருக்கு. இஸ்ரேல் உள்ள ஹைஃபால உள்ள இந்த ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸை வந்துக்கிட்டு இஸ்ரேலோட ஏர்பேஸ்ல வந்துக்கிட்டு ஈரான் தாக்குதல் நடத்தின உடனே அங்க இருந்த பைலட்டுகள் எல்லாரும் வந்துக்கிட்டு ராணுவ பைலட்டுகள் எல்லாரும் வந்துக்கிட்டு அலர் அடிச்சு ஓடுறதான் பார்க்கலாம். ஃபிளைட் அதே தூக்கி போட்டுட்டு அலர் அடிச்சு ஓடுறாப்ல. இதுல எத்தனை ஃபிளைட் காலியாச்சு அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் இதுவரை வெளியில விடல. நிச்சயம் வந்துட்டு போன தடவை வந்துக்கிட்டு ஒரு 5-6 F-35 காலி பண்ணாப்ல. அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இதில் காலியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகப்படலாம் நமக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துக்கிட்டு பஹ்ரைன்ல நடந்த தாக்குதல், இதுல வந்து 32 பேர் வந்துகிட்டு படுகாயம் அடைந்ததா வந்துகிட்டு பஹ்ரைன் சொல்லப்பட்டது. இதுக்கு வந்து தாக்குதலுக்கு காரணம் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ரைன் அரசு குற்றம் சாட்டினாங்க. ஆனா இப்போ வந்துகிட்டு ஒரு வீடியோ வந்துகிட்டு அதுல அவங்க வீடியோ கேப்சர் ஆன ஒரு வீடியோ வெளியில வந்துருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்துட்டு ஈரானோட தாக்குதல் கிடையாது, இது அமெரிக்கன் ஆர்மியோட மிஸ்ஃபயரிங், தவறுதலாக நடத்தப்பட்ட அமெரிக்க ராணுவத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல வந்துட்டு காரணமானதான் இந்த 32 பேர் படுகாமை அடைஞ்சிருக்காப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்துகிட்டு சொல்லுது அப்படிங்காப்ல. அப்போ இதெல்லாம் தான் வந்துகிட்டு இப்போ உள்ள நிலவரம். இந்த நிமிஷம் வர எந்த விதத்திலும் ஒரு சரண்டருக்கோ பேச்சுக்கோ வந்துகிட்டு சமாதான பேச்சுக்கோ வந்துட்டு ஈரான் தயாரா இல்லை. ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு, ரஷ்யா கிட்ட அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ வந்துகிட்டு ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஈரான் கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாப்ல அப்படிங்கிறாப்ல. ஆனா ஈரான் சொல்றாப்ல பேச்சுவார்த்தை மட்டும் வச்சுட்டு ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு இதுக்கும் நான் வந்துட்டு வர தயாரா, என்ன நடக்கும் என்ன ஏது கம்ப்ளீட் கிளியர் கட்டா தர சொல்லுங்க, என்னெல்லாம் செய்வாங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் தாக்குதல் நிறுத்துறதுக்கு நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. தாக்குதல் நிறுத்தணும் என்ன செய்வீங்கிறதுக்கு அந்த செஞ்சு அவன் ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு அதை செஞ்சு காமிங்க, செஞ்சு காமிச்ச பிறகுதான் வந்துகிட்டு நாங்கள் வந்துகிட்டு தாக்குதல் நிறுத்துவோம் அப்படின்னு இருக்காப்ல. அது வரை வந்து தாக்குதல் நடக்கும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கவே மாட்டோம் அப்படின்னு இருக்காப்ல. இது மத்தியில் வந்துட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்துருக்கு, G7 நாடுகளோட கூட்டம் வந்துட்டு கூட்ட சொல்லியிருக்காப்ப. அநேகமாக இன்னைக்கு கூடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து கூடிட்டு G7 நாட்டில் இருக்கிற ஸ்டாக், அதாவது க்ரூட் ஆயிலோட ஸ்டாக் வந்து பேரல வந்துக்கிட்டு வெளியில ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ட்ரம்ப் கேட்டிருக்காப்ல. அதற்காக வந்துட்டு பிரான்ஸ் அதிபர் மேக்ரானோட தலைமையில வந்துக்கிட்டு G7 நாடுகள் வந்துட்டு கூடுது. இதுல வந்துக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸை வந்துட்டு வெளிவிட்டு பெட்ரோல் ரேட்டை வந்துக்கிட்டு க்ரூட் ஆயிலோட ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்காப்ல. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்துகிட்டு ஏற்கனவே வந்துகிட்டு ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுவரை சோழமை நாடா நமக்கு வந்துட்டு ஒரு சலுகை விடையில வந்துகிட்டு இது கிடைச்சிட்டு இருந்துச்சு, எண்ணெய் கிடைச்சிட்டு க்ரூடு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துகிட்டு ரஷ்யா என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, சலுகையில எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வந்துகிட்டு
சீனா வந்துகிட்டு அடுத்த 6 மாசத்துக்கு வந்துகிட்டு உள்ள க்ரூட் வந்துகிட்டு ஃபுல்லா வந்து ஸ்டாக்ல இருந்து வந்துகிட்டு ரஷ்யா கப்பல் வந்துட்டு இந்தியா வாங்காதனால ரஷ்யா கப்பல் சீன துறைமுகத்தில் போய் நின்றுருந்த கப்பல் வந்துட்டு இப்போ திருப்பி விடப்பட்டுருக்கு இந்தியாவுக்கு. ஆனால் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டு தான், எந்த கன்செஷனுமே கிடையாது அப்படின்ட்டாப்ல. அப்போ மார்க்கெட் ரேட்டு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்காப்ல. இதை வந்துட்டு வாங்கி இதை வந்துட்டு க்ரூடு இதை பியூரிஃபை பண்ணி இதை வந்துட்டு வெளியில விட சொல்லியிருக்காப்ல அமெரிக்கா. அப்போ வந்துகிட்டு பெட்ரோலோட ரேட்டு குறையுங்கிறப்ப ரேட்டு குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ட்டாப்ல ரஷ்யா. ஆனா அதே இது வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்துகிட்டு கன்செஷன் ரேட்ல விலை மலிவா வந்துகிட்டு க்ரூட் வந்துட்டு கொடுத்துருக்காப்ல ரஷ்யா. நீங்க பாகிஸ்தான் வந்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பாகிஸ்தானுக்கு வந்துட்டு இப்ப லாபம் கிடைக்கும், நமக்கு வந்து இப்ப நட்டத்துல போகும். இதான் வந்துகிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காப்ப. எவ்வளவு நெருக்கமா இருந்த நம்ம வந்துகிட்டு முட்டாத்தனமான ஒரு முடிவால வந்துகிட்டு வெளியுறவு கொள்கையால வந்துகிட்டு இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். நமக்கு இழந்திருக்கு வந்துகிட்டு பணமும் சரி மதிப்பும் சரி எல்லாமே நம்ம வந்துட்டு இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.